வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, கீரை தண்டு கூட்டு. அன்றைக்கி அரைக்கீரை வாங்கியிருந்தோம். அந்த அரைக்கீரையில் உள்ள தண்டு வந்து பிஞ்சு தண்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இதோட வெள்ளை கொண்டக்கடலை போட்டு கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இதை முதல்ல நறுக்கிட்டு வந்துடுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு கீரை தண்டை சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்தாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், வரமிளகா, கட்டிக்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கூட்டுக்கு அரைச்சிக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். தேங்காய், சீரகம், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு, தக்காளி. நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்க மாட்டேன், சனிக்கிழமைங்கிறதுனால இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அரைச்ச விழுது அப்படியே அந்த எண்ணெயில் பிரட்டிக்கலாம். அரைச்சாச்சு. நல்லெண்ணெயில் நல்லா 2 பெரட்டு பிரட்டிக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு 2 பெரட்டு பிரட்டிக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன், அதனால் உப்பு மொத்தம் பார்த்து போட்டுக்கோங்க. வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். அரைக்கீரை தண்டை சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துக்கலாம். வேக வச்ச சென்னா கடலையை சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட வேண்டிதான். அரைக்கீரை புளிக்கூட்டு ரெடி. அரைக்கீரை தண்டு புளிக்கூட்டு ரெடி. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசம் போய் நல்லா கதன்னு வந்துருச்சு கூட்டு. அரைக்கீரை தண்டு கூட்டு, அதோட சென்னா கடலையும் வேக வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம ரைஸ்லேயும் போட்டு விதறி சாப்பிட்டுக்கலாம். கூட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். அரைக்கீரை தண்டு கூட்டு ரெடி. இப்போ மல்லி, புதினா, கருவேப்பிலை, துவையல் அரைச்சிக்கலாம். எல்லாம் ஒரு கைப்பிடி இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி வதக்கிட்டு வந்துடலாம். மல்லி, புதினா, கருவேப்பிலை துவையலுக்கு உப்பு, புளி, வரமிளகா, தேங்காய், மல்லி, புதினா, கருவேப்பிலை வதக்கியாச்சு. ஆறிடுச்சு. நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி வச்சா மல்லி, கருவேப்பிலை, புதினா துவையல் ரெடி. முதல்ல இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு 2 தடவை அரைச்சிட்டு அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வீட்டு நாராயணனுக்கு தழிகை வந்து பச்சரிசி சாதம், சேனக்கிழங்கு கூட்டு, துவரம்பருப்பு வேக வச்சு சேனக்கிழங்கு போட்டு நறுக்கி போட்டு சாம்பார் பொடி போட்டு கூட்டு, சௌச்சௌ கடலைப்பருப்பு வேக வச்சு பொரியல், மல்லி, கருவேப்பிலை, புதினா துவையல், அரைக்கீரை தண்டும் வெள்ளை கொண்டக்கடலையும் போட்டு புளிக்கூட்டு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு நாராயணனுக்கு சிறப்பு தழிகை. நம்ம வீட்டு லஞ்ச் மெனுவும் இதுதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த புளிக்கூட்டு இந்த மாதிரி வைக்கலைன்னா வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சாம்பாருக்கு